ஹாய் ஆல் வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோ பார்க்க முன்னாடி நான் உங்கள்கிட்ட 3 கொஸ்டின்ஸ் கேட்குறேன். இந்த 3 கொஸ்டின்ஸ்க்கு நீங்க ஃப்ராங்க் ஆன்சர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் கொஸ்டின், நீங்க ஒரு டாஸ்க் எடுத்துட்டு அதை தொடங்கவே முடியாம மூட் ஆஃப் ஆயிட்டு மூடு வந்தா பண்றப்பா இப்போ எனக்கு சுத்தமா மூடு இல்லை பண்றதுன்னு சொல்லிட்டு உங்க மூடை நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணது உண்டா? செகண்ட் கொஸ்டின் என்னன்னா, உங்க லாங் டேர்ம் மெமரியில கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு விஷயம் நீங்க நடந்திருக்கும், அதை சேவ் பண்ணணும்னு பார்ப்பீங்க. பட் ஆனா கொஞ்ச நாட்கள் கழிச்சு அது கேட்டாலே நீங்க மறந்துடுவீங்க அந்த விஷயத்தை. அப்படி நடந்துச்சாங்கிற மாதிரியா ஃபீல் பண்ணிருக்கீங்களா? அந்த மாதிரி ஏன் உங்களால் லாங் டேர்ம் மெமரியில சேவ் பண்ண முடியலன்னு உங்களுக்கு தெரியுமா? தேர்ட் அண்ட் ஃபைனல் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் என்னன்னா, உங்க பிரெயினோட சைஸை இன்க்ரீஸ் பண்ண முடியுமா? இந்த 3 கொஸ்டின்ஸ்க்கான நான் ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்ச கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் சிம்பிளா ஒரே வார்த்தையில இந்த 3 கொஸ்டின் ஆன்சர் பண்ணணும்னா நான் என்ன வார்த்தையை யூஸ் பண்ணுவேன்? ரொம்ப யோசிக்கல வேண்டாம், ஜஸ்ட் ஒரே ஒரு வார்த்தை, எக்ஸசைஸ். எக்ஸசைஸ்ங்கிற இந்த ஒரு வேர்டுக்குள்ளேயே நான் கேட்ட 3 கேள்விக்கான ஆன்சர்ஸ் உள்ள கொடுத்தாச்சு. நம்ம இந்த எக்ஸசைஸஸ் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும், பிரெயினை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல நம்ம பிரெயினோட ஸ்ட்ரக்சர் என்னன்னு பார்க்கணும். இந்த வீடியோல நம்ம பிரெயினோட ஸ்ட்ரக்சர், அப்புறம் வெண்டி சுசுகிங்கிற ஒரு லேடி பேசின ஒரு இம்ப்ரெசிவ் டெட் டாக், அதுக்கப்புறம் மாரல் ஆஃப் தி ஸ்டோரிங்கிற மாதிரி கடைசியில் ஃபைனலா என்னோட திங்கிங் என்ன, அதெல்லாம் நம்ம இந்த வீடியோல பார்க்கணும். அண்ட் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் பிரெயினோட ஸ்ட்ரக்சர். பிரெயினோட ஸ்ட்ரக்சர்ல பாத்தீங்கன்னா நம்ம தலையில நெத்திக்கு பின்னாடி ஃபர்ஸ்ட் பிரெயின் ஆரம்பிக்கிற பகுதிக்கு பேர் ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ்னு சொல்லுவோம். இந்த ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் தான் நீங்க எடுக்கிற முடிவுகள், டெசிஷன் மேக்கிங், உங்களோட பர்சனாலிட்டி, உங்களோட அட்டென்ஷன், உங்களோட ஃபோக்கஸ் எல்லாமே இந்த ஃப்ரண்ட் பார்ட்ல தான் இருக்குது. அப்புறம் பிரெயின்ல சைட்ல 2 கோலி குண்டு மாதிரி இருக்கிறது டெம்பரல் லோப்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த டெம்பரல் லோப்ஸ் அதுக்குள்ள நீங்க உள்ள நுண்ணியமா பாத்தீங்கன்னா ஹிப்போ கேம்பஸ் சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்கு. இந்த ஹிப்போ கேம்பஸ் ரைட் சைடு இருக்கும், லெஃப்ட் சைடு இருக்கும். அதாவது 2 டெம்பரல் லோப், ரைட் டெம்பரல் லோப், லெஃப்ட் டெம்பரல் லோப்னு சொல்லிட்டு அதுக்குள்ள இந்த ஹிப்போ கேம்பஸ் இருக்கு. இந்த ஹிப்போ கேம்பஸ் தான் லாங் டேர்ம் மெமரியில என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே சேவ் பண்ணி வைக்கும். இதுதான் ஒரு மெயினா எப்படி சொல்றது, நம்மளோட ஒரு மெமரி கார்டு மாதிரி வச்சுக்கலாம். ஹிப்போ கேம்பஸ் மெமரி கார்டு. இந்த சைடுல பொய்க்கல் இருக்கு, இந்த சைடுல இருக்கிறது அந்த ஹிப்போ கேம்பஸ். ஓகே, பிரெயினோட ஸ்ட்ரக்சர் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாச்சு. இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போறது என்னன்னா, அந்த வெண்டி சுசுகிக்கும் இவங்க சொன்ன விஷயம் என்ன சம்பந்தம்? வெண்டி சுசுகி ஒரு சயின்டிஸ்டா இருக்கிறாங்க. ஒரு இடத்துல வேலை பார்க்குற ஒரு ரிசர்ச் சயின்டிஸ்ட். அவங்க மாசக்கணக்காக ஒரு ப்ராஜெக்ட்ல இறங்குறாங்க. அதாவது பிரெயினோட பிராண்ட் நியூ செல்ஸ் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது, ஏன் ப்ரொடியூஸ் ஆகுது, அதை எப்படி நம்ம ஆர்டிஃபிஷியலா கிரியேட் பண்ணலாம், இந்த மாதிரி எல்லாம் நிறைய ரிசர்ச் பண்ணி அந்த ரிசர்ச் 6 மாசம் தாண்டி போயிட்டு இருக்கு. ஆனா 1% கூட முன்னேற்றம் காணும். அவங்களால புரிஞ்சிக்கவே முடியல. மூளை தான் இருக்கிறதே வேர்ல்டுலேயே காம்ப்ளெக்ஸான சிஸ்டம். இதை அவங்க ஒரு 10 சயின்டிஸ்ட் சேர்ந்து என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்னு பாக்குறாங்க. பட் ஆனா எதுவுமே அவங்களுக்கு புரியல. ஆனா இந்த ரிசர்ச் இம்ப்ரூவ் ஆகுதோ இல்லையோ, அவங்களோட பாடி வெயிட் பயங்கரமா இம்ப்ரூவ் ஆயிருது. கிட்டத்தட்ட 25 பவுண்ட், 12 கிலோக்கு மேல அவங்க வெயிட்டை ஏற்றிட்டாங்க. அவங்க ஒரு நாள் ஃபீல் பண்றாங்க, நம்ம ரொம்ப ஸ்லக்கிஷா இருக்கும், நம்ம வேலையை நம்ம ஒழுங்கா பார்க்க முடியல, நான் ஜிம்முக்கு போய் என் வெயிட்டை குறைச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டே ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்றாங்க. அந்த ஒரு 1 hour ஒர்க் அவுட்டுக்கு அப்புறம் அந்த ரிசல்ட்ல அவங்க அவ்வளோ ரிஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ணாங்க. அவங்க மூட் ஸ்கை ஹைல இருந்திருக்காங்க. அந்த அளவுக்கு அவங்க ஃபீல் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஒர்க்குக்கு வரும்போது இன்னுமே ப்ரொடக்டிவா இருந்திருக்காங்க. நான் என்னப்பா ஜிம்ல போய் 1 மணி நேரம் ஒரு 2-3 ஒர்க் அவுட் தான் பண்ணேன், இதுக்கு இவ்வளவு இதான்னு சொல்லிட்டு அப்ப என்ன பண்றாங்க, அடுத்த நாள் ஒரே ஒரு ஒர்க் அவுட் மட்டும் 1 hour பண்றேன்னு சொல்லி பண்றாங்க. அதுக்கான எஃபெக்ட் இதே மாதிரி இருந்திருக்கும். என்னது ஒரு ஒர்க் அவுட் பண்ணாலும் இப்படியா? சரி, இந்த ஒர்க் அவுட்டுக்கும் பிரெயினுக்கு என்ன கனெக்ஷன் சொல்லி டிஃப்ரெண்டா திங்க் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அப்பதான் உங்களுக்கு புரியுது, ஈச் அண்ட் எவ்ரி ஒர்க் அவுட் பண்ண நம்ம பிரெயின்ல பாசிட்டிவான இம்பாக்ட்ஸ் இருக்கு. நம்ம மூடுல, நம்மளோட அட்டென்ஷன், நம்மளோட ஃபோக்கஸ், நம்மளோட லாங் டேர்ம் மெமரி எல்லாத்துலயுமே ரொம்ப ரொம்ப டிஃபரன்ஸ் வர ஆரம்பிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த லாங் டேர்ம் மெமரி சொன்னேன்ல, இந்த ஹிப்போ கேம்பஸ்ல சொல்றது, ஒவ்வொரு எக்ஸசைஸ் நீங்க பண்ண இந்த லாங் டேர்ம் மெமரியில பிராண்ட் நியூ செல்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். உள்ள செல்ஸ் ப்ரொடியூஸ் ஆக அந்த ஹிப்போ கேம்பஸோட சைஸ் பெருசாகும். ஸோ ஆப்வியஸ்லி உங்க பிரெயினோட லாங் டேர்ம் மெமரியோட சைஸ் இம்ப்ரூவ் ஆச்சுன்னா நிறைய லாங் டேர்ம் மெமரியில உங்களுக்கு சேவ் ஆகும். அதாவது உங்களோட ஹார்ட் டிஸ்க் ஒரு 500 GB இருந்து 1 TB மாற மாதிரி வச்சுக்கலாம். இதுதான் சிம்பிளா சொல்லணும். அப்போ எக்ஸசைஸ் மூலமா உங்களுக்கு இவ்வளவு பெனிஃபிட்ஸ் கிடைச்ச ஆரம்பிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்க சுத்தி ரவுண்ட் டேபிள் மாதிரி அந்த 10 சயின்டிஸ்ட் உட்கார்ந்து பேசும்போது அவங்க நிறைய கிரியேட்டிவான ஐடியாஸ் தர ஆரம்பிக்கிறாங்க. முன்னாடி எல்லாம் வெண்டிக்கு இந்த மாதிரி எல்லாம் ஒரு சின்ன ஐடியா கூட வந்தது, இப்படி எல்லாம் டிஃப்ரெண்டா யோசிக்கிற ஐடியாஸ் எதுவுமே வந்தது இல்லை. பட் ஆனா இப்போ அவங்க இன்டர்டிசிப்ளினரி திங்கிங், இந்த ஃபீல்டு பிசிக்ஸ்ல இருந்து கெமிஸ்ட்ரியில இருந்து நிறைய ஐடியாஸ் அங்கிருந்து இங்கிருந்து சொல்லிட்டு அவங்க ரிசர்ச் கொண்டு வரங்காட்டி சுத்திக்கிற சயின்டிஸ்ட் எல்லாமே ஃபர்ஸ்ட் சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்னடா இப்படி எல்லாம் ஒரு ஐடியா இருக்கு கிரேசியா. பட் ஆனா வெண்டி கொடுக்குற ஒவ்வொரு ஐடியாலையும் சம்திங் ஏதோ பாசிட்டிவா இவ்வளவு நாள் கிடைக்காத ரிசல்ட்ஸ் கிடைக்க ஆரம்பிக்குது. ஸோ வெண்டி புரிஞ்சுக்கிறாங்க, இப்போ எக்ஸசைஸ்குள்ள தான் ஏதோ ஒரு மேட்டர் அடங்கியிருக்கு. அப்போ எல்லா சயின்டிஸ்ட் சொல்றாங்க, நம்ம இனிமேல் பிரெயினை பத்தி படிக்க போறது, நம்ம எக்ஸசைஸ்க்கும் பிரெயினுக்கு என்ன சம்பந்தம், இதை பத்தி மட்டும் தான் நம்ம படிக்க போறோங்கிறாங்க. அந்த ரிசர்ச் சக்சஸ்ஃபுல்லா முடிச்சு அவங்க லாஸ்டா அவங்க சொல்றது என்னன்னா,
நீங்க பண்ற ஒரு சின்ன ஒர்க் அவுட் கூட உங்க லாங் டேர்ம் எஃபெக்ட்டுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். லாங் டேர்ம் மெமரி, அதை தாண்டி உங்க லாங் டேர்ம் வெல்பீயிங்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு ஒர்க் அவுட் நீங்க பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களோட ஃபோக்கஸ் அடுத்த 2 மணி நேரத்துக்கு ஸ்டில்லா இருக்குங்கிறாங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஹேக். ஏன்னா நீங்க ஒர்க் அவுட் பண்றதுக்கு நீங்க யாருக்கும் போய் பணம் கட்டிட்டு வந்து வரணும்னு அவசியமே கிடையாது. ஏதாவது ஒரு 10 புஷ்அப் 20 புஷ்அப்ஸ் போட்டு நீங்க படிக்க ஆரம்பிக்கிறீங்கன்னா அடுத்த 2 ஹவர்ஸ் உங்களுக்கு வந்து யூ வில் ஹேவ் அ கன்சிஸ்டன்ட் ஃபோக்கஸ். இது ஒரு மிகப்பெரிய ஹேக் அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ஹேக்கை நம்மளும் பயன்படுத்த நம்ம வந்து இதுக்காக நம்ம அத்லெட் மாதிரி ஓடணும் இல்ல அத்லெட் மாதிரி பண்ணணும் அப்படின்னு கிடையவே கிடையாது. ஒரு தினமும் 30 மினிட்ஸ் ஒரு வாரத்துக்கு 4 டைம் பண்ணாலே போதும்னு சொல்லி வெண்டி சொல்லியிருக்காங்க. இது அவங்க லைஃப்பை வந்து ரொம்பவே மாத்தி இருக்குது. நீங்க இதை பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா வெண்டி சுசுகின்னு சொல்லிட்டு டெக்டாக் கொடுத்தீங்கன்னா அவங்க இதுவே ரொம்ப எலாபரேட்டா 18 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் அப்படின்னு பேசியிருப்பாங்க. அது வந்து சாராம்சம் அதுல இருந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் தான் நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். இதுல இருந்து மாரல் நான் என்ன எடுத்துக்கிறேன்னா, ஒர்க் அவுட்ஸ் பண்ணணும் சிம்பிளா, அதாவது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒர்க் அவுட்டே இருக்கட்டும், அதை வந்து ஒரு 10 மினிட்ஸ் கூட வேண்டாம், ஒரு கவுண்ட் 20 கவுண்ட்ஸ் 10 கவுண்ட் ஸ்டார்டிங் ஒரு 10ல ஆரம்பிங்க. டே போக 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 20 40 50 அந்த மாதிரி கொண்டு போங்க. ஸோ உங்கள் பிரெயினில் வந்து மிகப்பெரிய நியூ இம்பாக்ட் கிரியேட் பண்ணி உங்கள் ஒர்க்கில் நீங்கள் கிரியேட்டிவாக இருக்கலாம். உங்கள் லாங் டேர்ம் மெமரி சூப்பராக இருக்கும். அது தாண்டி உங்கள் லாங் டேர்ம் மெமரி விரிவடைச்சிட்டே போகும். நிறைய விஷயம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்குவீங்க. உங்கள் சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து உங்களை வந்து இன்ஸ்பிரேஷனாக எடுத்துட்டு அவங்க லைஃப்பை சேஞ்ச் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ ஜஸ்ட் ஸ்டார்ட் டூ யுவர் ஒர்க் அவுட்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வில் see you in the next video. Bye bye.